ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோனா எங்களோட ஆனிவர்சரி வீடியோ தான். இன்னைக்கு செகண்ட் ஆனிவர்சரி. எங்களுக்கு நீங்கள் விஷ் பண்ணுங்க. அப்புறமா வீட்டில் இருந்து இன்ட்ரோ எடுக்க முடியல, டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு காலையில் எந்திரிக்கிறதுக்கும் டைம் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கும் ஒர்க் போயிட்டு வந்து டயர்டில் எனக்கு காலையில் எந்திரிக்க முடியல. வள்ளியூர் முருகன் கோயில் தான் வந்திருக்கோம். அந்த வள்ளியூர் முருகன் கோயிலுக்கு வந்து டைம் ஆயிருந்துன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். கோயிலுக்கு வந்துட்டு தான் இன்ட்ரோவே எடுக்கிறோம். கோயிலில் தான் நிற்கிறோம். அர்ச்சனை முடிச்சாச்சு. கோயிலுக்குள்ள வீடியோ எடுக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு கிளிப் எடுத்திருக்கேன். அது போக சொல்லுங்க, இதான் எங்களோட ஆனிவர்சரி ட்ரெஸ். நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்களுக்கு விஷ் பண்ணுங்க. இனி அதுக்கப்புறம் கேக் கட்டிங் இதெல்லாம் இருக்கு. வெளியே இன்னைக்கு ஆனிவர்சரி செலிப்ரேஷன்லாம் நம்ம ரெண்டாவது வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன சொல்லுங்க? ட்ரெஸ் உன்னோட ட்ரெஸ் கொஞ்சம் குறவு நல்லா தான் இருக்கு. சரி, வேற ஏதோ சொல்லுங்க. லவ் யூவே சொன்னேன். என்ன கேட்காத மாதிரி கூப்பிட்டா. சண்டை போட்டேன். சாரி, காலையில சாரி கட்டுவோட சண்டை போட்டேன். சரி சாரி சொல்லிட்டேங்க. காலையில இருந்து அப்செட் ஆகி கோயிலுக்கு வந்துட்டோம். காலையில இருந்து இதோடி ஒரு 11 தடவை மேல சாரி சொல்லியாச்சு. சாரி சொன்னா பண்ண அப்செட். அது மட்டும் இல்லாம இவளே என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா, அதை வச்சுலாம் நான் ஏதாவது நினைச்சேனா? அதெல்லாம் நான் ஃப்ரீயா நான் சொன்னேன். சரி சாரி. பாப்பா, நாங்கள் இப்போ வள்ளியூர் முருகன் கோயிலுக்குள்ளால என்ட்ராய் போயிட்டுருக்கோம். இவன் மூஞ்சி இப்படி சிடிச்சிடுன்றது காரணம் என்ன? வீட்டில் சாரி கொடுக்கும்போது சண்டை போட்டது. அது ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். அந்த சண்டையை சமாளிக்க முன்னாடி நான் போட்ட பாட்டு இருக்குது. ஐயோ பாருங்கள், மூஞ்ச பாருங்கள், இஞ்சி தின குரங்கு மாதிரியே இருக்கும். ஏதோ 1-2 தடவை லேசாக சிரிப்பாலாம் வீடியோ வேண்டி. அப்புறம் கையை பிடிச்சி மெதுவாக எப்படியோ. ஆனால் இந்த வீடியோலாம் எங்களுக்கு வந்து யாராவது நின்று எடுக்கணும்னு ஆசை உண்டு. ஆனால் வழி இல்லை. இது சாமி கும்பிட்டு போகும்போது வீடியோ எடுக்க முடியல. அதனால் கும்பிட்டு வந்து வெளியே வந்து உட்காந்துக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா அதுக்கப்புறம் முடிச்சுக்கிட்டு நேராக வர வழியில் பாப்பா பசிக்குன்னு சொன்னான். டிஃபன் காலைல சாப்பிடல. அதனால் வரும்போது 12 மணிக்கிட்ட ஆகிட்டு. மத்தியானம் பிரியாணி ரெடியாக இருந்து வீட்டுக்கே தெரியாமல் நாங்கள் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். மேரேஜ் அன்றைக்கி, அது ஆனிவர்சரி அன்றைக்கி வந்து அதை சாப்பிட்லாமா இல்லையான்னு தெரியாது. ஆனால் பாப்பா ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு அவளுக்கு சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்தேன். ஒரு பாய் கடை, உங்களுக்கு ஒரு பிரியாணி டேஸ்ட் நல்லா இருந்தது. தேங்காய் நல்லா தான் இப்போ சமையல் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்து. நாங்கள் மலைக்கு முன்னாடி கிளம்புவோம். இப்படி கிளம்பி பைபாஸ் ஓடி வந்துகிட்டு இருந்தோம். வந்துட்டு இருக்கும்போது நல்ல மழை ஓடி ஒரு இடத்துல வந்து ஒதுங்கி நின்னோம். எனக்கு இடம் எதுவுமே இல்லாட்டனால ஒரு மரத்துக்கு கீழே தான் வந்து ஒதுங்கியிருக்கோம். மரத்துக்குள்ளேயும் லேசாக நனைஞ்சிக்கிட்டே தான் இருந்தோம். நாங்கள் அப்படி மெதுவாக மழை விட்டோன்னே அப்படி கிளம்பி போயிட்டோம். மழை வருதுன்னு ஒதுங்குனா இப்பதான் பிரியாணி சாப்பிட்டு அதுக்குள்ள டீயும் எனக்கு ஒண்ணுமே வாங்கி தரல. டீயில் பஸ் யாரெல்லாம் ஒன்றுமோ அவனால் அவளுக்கு ஒன்றும் வாங்கி கொடுக்கலாம். இவ்வளோ நேரம் கேட்டுட்டு பிரியாணி தின்னுட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் தின்ன முடியாமல் உட்காந்துருக்கேன். பிரியாணியே இவ்வளோ தான் கொடுத்துருக்கு. அது வயிறு எப்படி கம்முன்னு அடைச்சி பாய் கடை பிரியாணி கொடுப்பாங்க. சரி போயிட்டு பார்ப்போம். மழைக்கேண்டி ஒதுங்கி நேரம் போகாமல் டீயும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நேரம் போகாமல் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்னா சும்மா அந்த லவ் சிம்பிள்ஸ்லாம் வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரம் டீ கடையிலேயே உட்காந்து, டீ கடை பக்கத்தில் இருந்த ஆளுலாம் நம்மளை பார்த்துட்டே இருந்தாங்க. யார் பார்த்தா நமக்கு என்ன, நம்ம விளையாடுவோம்னு சொல்லிட்டு அப்படி கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பைக்கில் வந்துக்கிட்டு இருந்தோம். மழை கொஞ்சம் ஒதுங்கிட்டு நம்ம பைபாஸில் ஸ்பீடாக வந்துட்டு இருக்கும்போது பாப்பா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. அவள்கிட்ட இருந்து நம்ம பிடுங்கி சரி கொஞ்சம் நம்ம எடுப்போம்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். வெளியே வரும்போது ஒரே மழை. கோயிலுக்கிட்ட வந்துட்டு இருக்கும்போது காலையிலே லேசாக தூக்கிட்டு இருந்து இப்போ நல்லா மழை பெய்யும். அதான் ஒதுங்கி இருக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து எல்லோரும் எதிர்பார்த்துருந்தது தான் நம்ம ஆனிவர்சரி கேக் கட்டிங்.
பாப்பா ஆசைப்பட்ட மாதிரி 2 பேரும் ஹேண்டில் பிடிச்சி வச்சுட்டு தான் கேக் கட் பண்ணணும்னு சொன்னால் அதேமாதிரி 2 சேர்ந்து தான் கட் பண்ணோம். 2 கையில் தான் எங்கள் கேக் இருந்துச்சு. பேக்கில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு டெக்கரேஷன் தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப ஒன்றும் பண்ண முடியல, டைம் இல்லாமல் எனக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் டெக்கரேஷன் பண்ணிட்டு ரொம்ப கரண்ட் வேறு ஒரு 2 hours கிடையாது. அதுக்கப்புறம் கேக்கை நான் பாப்பாவுக்கு ஊட்டி விட்டு பாப்பா எனக்கு ஊட்டி விட்டா. அதுக்கப்புறம் கேக்கெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் கன்னியாகுமரி போகணுன்னு ஒரு பிளானு. நம்ம இப்போ கேக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் பங்கெல்லாம் பிரிச்சுக்கிட்டு பங்காப்பிரின்னு பிரிச்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். யாருக்கெல்லாம் அந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேக்கெலாம் வெட்டி முடிச்சுட்டு கொஞ்சம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டோம். பாயசம் பப்படம் எல்லாம் வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கன்னியாகுமரி கிளம்பியாச்சு. எல்லாமே பைக் ட்ராவலிங் டைமில் ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஹெல்மெட் போடாமல் இருந்தீங்கன்னா சேஃப் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ரூல்ஸ் ஃபைனும் பிரேக் ஆன மாதிரி இருக்கும், ரூல்ஸ் பிரேக் ஆன மாதிரி இருக்கும். அதனால் ஹெல்மெட் போட்டே வண்டி ஓட்டுங்க. நமக்கும் பாதுகாப்பு, வண்டிக்கும் பாதுகாப்பு, நம்ம ரூபாய்க்கும் பாதுகாப்பு. அதனால் எல்லாருமே ஹெல்மெட் போட்டு சேஃபாக வண்டி ஓட்டுங்க. நானும் நிறைய வீடியோவில் ஹெல்மெட் போட்டுக்க மாட்டேன், இருந்தாலும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. நமக்குன்னு பக்கத்தில் உள்ள ஒரே டூரிஸ்ட் ஸ்பாட்னா ஒரே ஒரு இடம் தான், கன்னியாகுமரி மட்டும்தான். அதான் சடன்னு போயிட்டு வரலாம். இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். வாங்க கன்னியாகுமரிக்கு போயிட்டு அங்கே போய் பார்ப்போம். இப்போ கன்னியாகுமரி இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னேன் ஹெல்மெட் நானே போடாமல் வண்டி ஓட்டிகிட்ருப்பேன். நான் அந்த வீடியோ இதுலேயே ஆட் ஆகிருக்கு. ஹெல்மெட் போடாமல் நான் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். இதே ரூல்ஸ் பிரேக் பண்ணுறது தான். ஆனால் வீடியோ எடுக்கிறதுக்காண்டி நான் ஹெல்மெட் போடாமல் எடுத்திருந்தேன். இந்த ஹேர் ஸ்டைல் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹேர் ஸ்டைலில் நான் கலர் அடிச்சிருப்பேன், அதுவும் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம பைபாஸில் போயிட்டுருக்கும்போது கை விட்டு ஓட்டிட்டு இது யாருங்க அப்படி பண்ணாதீங்க. நானே கன்னியாகுமரி வந்திருந்தனால கன்னியாகுமரியில் ஒரு சிவன் கோயில் உண்டு. அந்த சிவன் கோயில் கொஞ்சம் ஃபேமஸ் தான். அந்த கோயிலில் என்னென்னா சிவலிங்கம் நம்ம மூலஸ்தான நலவாசல் ரோடு பெருசாக இருக்கும். சும்மா சாமி கும்பிட்டு போயிடலான்னு வந்தோம். நாங்கள் உள்ள போய் சாமி கும்பிட்டு சும்மா ஒரு கண்ணாடி வாங்கலாம்னு வந்தாங்க. ஆனால் கண்ணாடி வாங்கவே விட மாட்டேங்க நம்மளை. இன்னைக்கு தான் ஏதோ சும்மா ஒரு கண்ணாடி வாங்குவாங்க. ரொம்ப ஒன்றும் ஹை ரேட்லாம் கிடையாது, வெறும் 50 ரூபா தான். 50 ரூபா கையில் வச்சு கண்ணாடி தான் வாங்கிக்கிறேன். போட்டு பார்ப்பேன், அது எப்படி இருக்குன்னு மட்டும் இந்த கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு இந்த சின்ன கண்ணாடி நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது கன்னியாகுமரியில் சாட்டர்டே நல்ல செம்ம க்ரௌடுங்க. யாரையுமே கால் நினைக்க விடலை. ஏன்னா கடல் சீற்றம் ஓவர், அது மட்டும் மழை டைம் காற்று ஓவர். அதனால் யாரையுமே கடல் பீச்சில் கால் நினைக்க விடலை. எல்லாருமே க்ரௌடு என்னென்னா பர்ச்சேஸ் பண்ணுறது. இந்த பாருங்களா, ஒரு ஆள் பீச் பக்கத்தில் கால் நினைக்க போகலை. எல்லாமே வெறிச்சோடி தான் கிடந்து. மற்றபடி கூட்டம் என்னென்னா பர்ச்சேஸ் பண்ணுறது, பீச்சோட சன்செட் பார்க்குறது, அந்த மாதிரி தான் நடந்துகிட்ருந்து. இதுக்கப்புறம் எங்கே டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு அடுத்த டீ குடிச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கே தெரியாமல் ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துட்டா, திரும்பி பார்த்தா திடீர்னு வீடியோ எடுத்துகிட்ருக்கா. க்ரௌடு ஓவருங்க. ஆனால் கடலில் கால் நினைக்க விடலை. அளவு ஓவர், காற்று ஓவர்னால உள்ள இறங்க விடலை. கடல் சரியான சீற்றம் ஓவருங்க. அதனால் யாரையுமே நினைக்க விடலை. நாங்களும் கால் நினைக்கலான்னு சொல்லிட்டு ஆசை இருந்தால் கால் நினைக்க முடியாது. பாப்பா காலில் அந்த குழம்பு செஞ்சு கால் இதானதுனால யாருமே கால் நினைக்க முடியாமல் ஆகிட்டு 2 பேருமே நினைக்கலை. நாங்கள் அப்படி சரி அப்படி அங்கேருந்து கிளம்பி வந்த வேலை பார்ப்போம்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ண போயிட்டோம். வரும்போதே பாப்பா ஆரம்பிச்சிட்டா ஸ்லைடு, கலர் ஸ்லைடு, புஷ் ஸ்லைடு வாங்கணும்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு இருந்தா. பைசாவை கையில் வாங்கினோடனே கீழே பறந்து போயிட்டு. அதுக்கப்புறம் 10 ரூபா கடை, எந்த பொருள் எடுத்தாலும் 10 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். அதுலேயும் கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்கினோம். திங்ஸ்லாம் வாங்கிட்டு இங்கே வந்தாலே இதாங்க, இந்த 5 ரூபா 10 ரூபா கடைன்னு பார்த்தாச்சுன்னா ஏறாமல் இருக்க மாட்டோம். நான் உங்களை குறைச்சிடுவேன். ஆனால் அதுக்கப்புறமும் நான் ஏற தான் செய்வேன். நானே நிறைய ஐட்டம் வாங்குவேன். சீப்பு, சோப்பு, வளையல், இந்த மாதிரிலாம் நிறைய உண்டு. இந்த கடையில் என்னென்னா கண்ணாடி வளையல் பாப்பா ஆசைப்பட்டு வாங்கினா 60 ரூபா என்னவோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அவளோட எதிர்பார்த்த கிரிகால் மேஜிக் சோசி குதிரை சவாரியில் ஏறி போகிறது பாப்பா கூட வரவே இல்லை. 3 டைம் கூப்பிட்டாச்சு வரல. 3 ட்ரிப் கன்னியாகுமரி போயிருக்கும் போதுமே கூப்பிட்டேன் வரல. இந்த தடவை சரி நம்ம வீடியோக்கு ஒர்க் யாரும் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு ரவுண்டு என்ன அந்த ரவுண்டு சுற்றிட்டு வரணும்.
ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு நாள் முடிஞ்சு உங்களோட இந்த வீடியோ உங்களுக்கு பசங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் அமுக்குங்க. பாய்.